இந்த விஷயத்துக்குலாம் அவர் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் வாய்ஸ் அவுட் பண்ணலன்னா அவர் அது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தான். இந்த பிரச்சனைக்கு நடுவுல வாய்ஸ் அவுட் பண்ணாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது டிவிக்கே தான். மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், இப்போ நம்ம இங்க வந்து நம்ம பண்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் பண்ண முடியும். இது பிளாங்கா சொல்லக்கூடாது. மக்களும் பிளாங்கா இருக்க மாட்டாங்க, மக்கள் தெளிவா இருப்பாங்க. மக்கள் தெளிவை நம்ம தெளிவாக அவங்ககிட்ட பேசினாதான் அவங்க வந்து ஓகே இவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க அப்படின்றது தெரியும். அவர் டைரக்ட் போலீஸாக இருந்தவருக்கும் பாலிட்டிஷியனாக இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஸ்ட்ராங் வந்து இதில் வர வைக்க மாட்டாரு. யாரோட பேச்சை கேட்டு தான் கொஞ்சம் ஓகே நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டாக போக சொல்லிட்டு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணுவார், சில விஷயங்கள் ஹைலைட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு டிஎம்கே பண்ணாததை இவங்க பண்ணணும், அது புதுசாக பண்ணணும், எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியும் பண்ணிட்டாங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. மக்கள் முடிவு பண்ணிட்டா யாராலையும் மாற்ற முடியாது. அது அதிமுக தான் போட்ட நான் கூட தான் திமுக ஓட்டு போட்டேன். 20 வருஷமா திமுக தான் ஓட்டு போட்டேன். இனிமே நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். அப்ப நான் மாறும் போது என்ன மாதிரி எல்லாரும் மாறுவாங்கல்ல. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்தாதான் பண்ணுவாரு. வாய்ப்பு கொடுக்காமே நல்லாட்சி பண்ணுவாரா எப்படி? பிஜேபியோட பிரச்சனை, பிஜேபி ஈகோ, திமுகவோட ஈகோ, அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை இதை மக்கள் மேல திணிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால எனக்கு அது போதும். பழைய ஆளுங்க பண்ற மாதிரி அவரும் பண்ணாத பொதுமக்களுக்கு நல்ல சேவை செஞ்சாருன்னா நல்லதா இருக்கும். உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நானும் அப்படிதான் சொல்லிட்டு அவரும் பழைய நலம் அரசியல்வாதிங்க மாதிரி அவரும் ஆனார்னா நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மக்கள் this craze, cinema craze is there. That craze should convert into the voting. நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுது இல்ல? எனக்கு அது போதும்யா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. You have to mind your body language, your tone, avoidance of some unnecessary words. This makes your image better. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு? விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு? விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? ஆனால் 2026 திரு விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆவார்னு அவரோட தொண்டர்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? அவங்களோட பிலீஃப் தப்பு இல்லை, பட் அவர் ஜெயிக்கணும்னா இன்னும் நிறைய பண்ணணும். இந்த விஷயத்துக்குலாம் அவர் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் வாய்ஸ் அவுட் பண்ணலன்னா அவர் அது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் தமிழ்நாடை நீங்கள் காப்பாற்ற போறீங்க, தமிழ்நாடு ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்க ஐடியாலஜி தான் நமக்கு சேஃப். பிஜேபியை உள்ள விட்டோம் என்ன நடக்கும்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நல்ல விதமாக 2 கட்சியுமே நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், பட் 2 பேருமே பண்ணல. இவங்களோட ஸ்டாண்ட் சொன்னாங்க, அவங்களோட ஸ்டாண்ட் சொன்னாங்க. பட் இந்த பிரச்சனைக்கு நடுவில் வாய்ஸ் அவுட் பண்ணாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது டிவிக்கே தான். ஸோ அப்படி முக்கியமான இஷ்யூவில், பெரிய இஷ்யூவில் வந்து டிவிக்கே சைலண்டாக இருந்தது அப்படின்னா அவங்க தொண்டர்கள் மட்டும்தான் சிஎம் ஆவார் அப்படின்ட்டு நம்பிட்டு இருக்கணும். மக்கள் விஜய் பக்கம் வரணும் அப்படின்னா அவர் எல்லா பிரச்சனைக்குமே குரல் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சிஎம்மா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதை போலயே அவர் சேஃப் பிளே பண்ணிகிட்டே இருந்தார், வெறும் பீப்புளை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா அது ரசிகர்கள் ஓட்டாக மட்டும்தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர்த்து சிஎம் ஆகிறதுக்கு தேவையான ஓட்ஸ் அவருக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வாய்ஸ் அவுட் இப்போ இருக்க டைமுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி அவர் குரல் கொடுத்தாலே அவர் சிஎம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி கொடுத்தாருன்னா என்னோட சப்போர்ட் விஜய்க்கு தான். ஒரு மாற்றம் இருக்கணும் கண்டிப்பாக. அது யங்ஸ்டர்ஸால் தான் கண்டிப்பாக அது கொஞ்சம் மாற்றம் வரணும் கண்டிப்பாக. அது என்னென்ன விஷயம்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, டிவிக்கே நல்ல பேர், நல்ல மனிதர். அண்ட் என்னன்னா ஒரே விஷயம், எல்லா விஷயத்தையும் ஹைலைட் பண்ணுறாரு. மக்கள் பிரச்சனை எதுவுமே பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாங்க. இல்லை மக்கள் பிரச்சனை பேசலைன்னா கண்டிப்பாக அவ்வளோ கூட்டம் வராது. அவரை பார்க்க வேண்டிய கூட்டம் ஒன்று இருக்குது. அவர் வரணுக்காகவே சில கூட்டங்கள் வந்து நிற்கிது. அவர் வரணுன்றதை அந்த மனசில் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தங்க மனசில் ஏற்றிட்டாங்கன்னா அவங்க தான் வரணுன்றதை 2006 கண்டிப்பாக உட்கார வச்சிருவாங்க. அவரை தான்
இல்ல நான் ஆனா அவர் வந்து பேசுறாரு ஓகே, இன்னும் திருப்பரங்குன்றம் இஷ்யூ எல்லாம் பத்தி அவர் பேசவே இல்லை. அதாவது எல்லா விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் பண்ண முடியும். இது பிளாங்காக சொல்லக்கூடாது. மக்களும் பிளாங்காக இருக்க மாட்டாங்க, மக்கள் தெளிவாக இருப்பாங்க. ஸோ மக்கள் நம்ம தெளிவாக அவங்ககிட்ட பேசினா தான் அவங்க வந்து ஓகே இவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க அப்படின்றது தெரியும். ஏதோ வந்தோம் இன்னும் பேசணும்னு சொல்ல முடியும். அதனால் அவர் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஃபைனலாக அவருக்கு அவுட்புட் கொடுக்குறாரு பேசுறது. இப்படி பார்த்தா திரு அண்ணாமலை அவர்கள்லாம் களத்தில் இறங்கி மக்களோட நிற்கிறார். நான் அவருக்கெல்லாம் என் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. சரி, இப்போ வந்து நீங்கள் அண்ணாமலை சொல்கிறீங்க, அவர் நல்ல மனுஷர் தான். கர்நாடகாவில் அவர் தான் ஹெட்டு மாதிரி வச்சுங்களேன். பட் இப்போ இருக்கிற அண்ணாமலை வந்து கொஞ்சம் பிஜேபிக்கு கொஞ்சம் அப்படியே டச்லேயே இருக்காரோ. அவர் டைரக்ட் போலீஸாக இருந்தவருக்கும் பாலிட்டிஷியனாக இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஸ்ட்ராங் வந்து இதில் வர வைக்க மாட்டாரு. யாரோட பேச்சை கேட்டு தான் கொஞ்சம் ஓகே நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டாக போக சொல்லிட்டு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணுவார், சில விஷயங்கள் ஹைலைட் பண்ண மாட்டாங்க. பட் எல்லா விஷயம் ஹைலைட் பண்ணாதான் 100% குவாலிட்டி கொடுக்க முடியும் பாலிடிக்ஸில் மட்டும். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லாட்சி புரிவாருன்னு நினைக்கிறீங்களா? பெரிய பிளான் அது சொல்ல முடியாது, ஆனால் பெரிய பிளான் இருக்குது, பயங்கரமான பிளான்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கே நிறைய பிளான் இருக்குது. நடக்கவே நடக்காத பெண்டிங்கில் போட்ட கேசஸ் எப்படி எடுத்து பார்க்க முடியுமோ? ஜஸ்ட் ஒரு போலீஸ் கிட்ட போனால் 2000-3000 கேசஸ் இருக்கும். ஜென்ரலாக நான் சொல்கிறேன் அதுக்கும் மேலே இருக்கலாம், கண்டுபிடிக்காத கேசஸ் கூட இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி பாலிடிக்ஸில் வரும்போது விட்டதில் நம்ம பிடிக்கணும் இல்லையா? ஸோ அதாவது இன்னொரு டிஎம்கே பண்ணாததை இவங்க பண்ணணும், அது புதுசாக பண்ணணும், எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியும் பண்ணிட்டாங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் பிளான் பயங்கரமாக இருக்குது, பெரிய பிளானாக இருக்கும். கண்டிப்பாக அவர் தான் வருவார். இப்போ அவரை ஏதாச்சும் நான் சொல்கிறீங்க அவர் தான் வருவார்னா? இல்லை, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் காலங்காலமாக திமுக அதிமுக கொடுத்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒன்றுமே இல்லையே. இந்த வாட்டி இவனுக்கு புதுசாக யாரா வரணும், மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்களும் நானும் நினச்சா நான் விஜய் நாளைக்கே சிஎம் ஆகிடுவார். மக்கள் முடிவு பண்ணிட்டா யாராலையும் மாற்ற முடியாது. அது அதிமுக தான் போட்ட நான் கூட தான் திமுக ஓட்டு போட்டேன். 20 வருஷமா திமுக தான் ஓட்டு போட்டேன். இனிமே நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். அப்போ நான் மாறும் போது என்ன மாதிரி எல்லாரும் மாறுவாங்கல்ல. வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்தா தான் பண்ணுவார். வாய்ப்பு கொடுக்காமே நல்லாச்சு பண்ணுவாரா எப்படி? வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவார். அப்படி பார்த்தா அவர் மக்கள் பிரச்சனையை பேசவே மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. பேசுவாரு, மக்கள் பிரச்சனை பேசிட்டு தான் இருக்காரு. இல்ல நான் திருப்பரங்குன்றம் இஷ்யூ இதெல்லாம் பத்தி எதுவுமே திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து திமுகவுடைய அது ஒரு சதி வேலை. அது வந்து அவங்க பிஜேபியோட ஈகோ பிரச்சனை. அது எப்படி நம்ம அது இவர் பதில் சொல்லணும் அவசியமே இல்லையே. என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை மக்களோட மக்களா நிக்கிறாரு. ஆமாங்க, அது பிஜேபி திமுக பிரச்சனை. அங்க வந்து முஸ்லீம்லாம் வந்து எல்லாம் ஒத்துமையா தான் இருக்காங்க. முஸ்லீம் இந்துக்கள் எல்லாம் ஒத்துமையா தான் இருக்காங்க. இது பிஜேபியோட பிரச்சனை. பிஜேபி ஈகோ, திமுகவோட ஈகோ, அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை இதை மக்கள் மேல திணிக்கிறாங்க. புதுசா ஒரு ஆள் வந்தா நல்லதுதான், ஆனா வர்றது பெரிய விஷயம் இல்ல. பழைய ஆளுங்க பண்ற மாதிரி அவரும் பண்ணாத பொதுமக்களுக்கு நல்ல சேவை செஞ்சாருன்னா நல்லதா இருக்கும். வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் மக்கள் வர வைக்க தான் செய்வாங்க, ஆசைப்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க மாற்றி தலைமுறை வந்துட்டு தான் இருக்கு. புதுசாக அவர் வர்றதுல வந்து எந்த கருத்தும் எங்களுக்கு ஒன்றும் தப்பா தோணல. ஆனால் வரட்டும், நடுத்தரத்து மக்களுக்கும் இந்த ரோட்ல அங்கே இங்கே அலமோதிட்டு இருக்க வறுமை கோட்டில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமா ஒரு வந்தா அது ஒரு அர்த்தமா இருக்கணும். மெயினா என்னோட கருத்து என்னன்னா, இந்த ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தன்மையா எல்லாம் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்கு, புதுசா வர்றவங்க செஞ்சா சந்தோஷம். நானும் அப்படிதான் சொல்லிட்டு அவரும் பழைய நலம் அரசியல்வாதிங்க மாதிரி அவரும் ஆனார்னா நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா மக்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேர்ந்தெடுத்து எல்லாரும் ஏமாந்து போனது தான் மிச்சம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க காமிக்கிறாங்க. இன்னைக்கு நான் உழைச்சா எனக்கு சோறு இல்லைன்னா இல்லை, எந்த அரசியலெல்லாம் நான் ஒன்றும் சோறு தொண்ணு போகிறது கிடையாது. Only the results will prove who will emerge victorious. We have to wait for the people's mandate. This craze, cinema craze is there. That craze should convert into the voting. All youngsters, that a small percentage. But there are hardcore other party members. Why we emulate the image of Anna Dorai and Kalanger? That kind of persona, strong image they built in the masses.